ஹரிவோம் மகா காளி. அமெரிக்க தேசத்தில் ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அந்த நாட்டினுடைய ஒரு விமானம் விண்ணில் பறந்து கொண்டிருக்கிற போது மாயமாகிவிட்டது. அந்த தேசத்தினுடைய உளவுத்துறை பலவாறாக தேடியும் பல மாதங்களுக்கு பிறகும் பயன் தரவில்லை. மறைந்த விமானம் என்ன ஆனது என்கிற வினாவுக்கு யாரிடமும் பதில் இல்லை. ஸ்டான்ஸ்ஃபீல்ட் டர்னர் என்னும் ஒரு அதிகாரி அந்த காலகட்டத்தில் அமெரிக்க உளவுத்துறையினுடைய அதாவது சிஐஏவினுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு நூதனமான யோசனைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டார். விஞ்ஞான ரீதியான பல முயற்சிகளை நாம் செய்தோம். ஸ்டாட்லைட்டுகள் வழியாக சில முயற்சிகள் எடுத்தோம். எந்த ஒரு தடயமும் இதுவரை சிக்கவில்லை. ஆனால் நம்முடைய தேசத்தில் சில அதீத சக்தி வாய்ந்த மானுடர்கள் இருக்கிறார்கள். தொலைந்த பொருள்களை கண்டறியக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கிறது. எதிர்காலம் குறித்து துல்லியமாக சொல்லக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கிறது. ஆழ்மனதின் அதீத ஆற்றலை கொண்டு மருத்துவம் கைவிடப்பட்ட சில நோயாளிகளை குணப்படுத்தும் சக்தி அவர்களிடம் இருக்கிறது. நாம் ஏன் அத்தகைய நபர்களை இந்த விமானம் காணாமல் போனதற்கு உதவி கேட்டு நாடக்கூடாது என யோசிக்கிறார். ரகசியமாக அப்படி ஒரு அதிநுட்பமான அந்த கலையில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணியை போய் சந்திக்கிறார். அந்த பெண்மணியிடம் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார். அவர்களும் ஒரு குறிப்பிட்ட நாளில் மறுபடியும் வந்து சந்திக்கும்படி கேட்கிறார். அப்படி சந்திக்கிற போது அந்த பெண்மணி சற்றே சிறிது நேரத்தில் சுய நினைவு இழந்தவரைப் போல மாறி அந்த விமானம் தொலைந்த அந்த காலகட்டத்திற்கே தன்னை பயணிக்க வைத்து நடந்த நிகழ்வுகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த விமானம் இன்ஜின் பழுதாகி ஆப்பிரிக்க தேசத்துக்கு மேலாக பறந்து கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு வனத்தில் வீழ்ந்துவிட்டது. வீழ்ந்துவிட்ட அந்த விமானத்தினுடைய பாகங்கள் இன்றும் அந்த வனத்திலேயே கிடக்கிறது என்பதை விவரித்து கூறுகிறார். அப்போது அந்த ஆப்பிரிக்க தேசத்தினுடைய அங்கிருந்த அதிகாரிகள் கையோடு கொண்டு சென்றிருந்த உலக வரைபடத்தை எடுத்து காட்டி எந்த பகுதியில் இது இருக்கிறது என கேட்கிற போது மிக துல்லியமாக குறிப்பிட்ட அந்த இடத்தை குறியிட்டு வட்டமிட்டு இந்த பகுதியில் தான் இருக்குன்னு சொல்றார். சிலர் நம்பினர், சிலர் நம்ப மறுத்தனர். ஆனால் உடனடியாக உளவுத்துறை விண்கலங்கள் மூலமாக அந்த குறிப்பிட்ட பகுதியை கூர்ந்தாய்வு செய்து பார்த்தபோது அந்த அம்மையார் என்ன சொன்னார்களோ அதுபடி மிக துல்லியமாக அந்த வீழ்ந்து கிடக்கும் விமானங்களுடைய பாகங்கள் அங்கேயே இருப்பதை பார்த்தார்கள். இந்த ஒரு நிகழ்வு எப்படி வெளியே வந்தது? பின்பொரு காலத்தில் ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் அட்லாண்டாவில் ஒரு கல்லூரி விழாவில் கலந்து கொள்கிற போது அங்கிருக்கிற மாணவர்களிடையே பேசுகிறார். அப்போது ஆழ்மன சக்தியினுடைய ஆற்றலை குறித்து அவர் சிலாகித்து பேசுகிற போது தன்னையும் அறியாமல் இந்த ஒரு அரசாங்க நிகழ்வை அவர் வெளிப்படுத்துகிறார். இது மாதிரி இந்த விமானத்தை கண்டறிவதற்கு இப்படி ஒரு விசேஷ பெண்மனுடைய உதவியை நாடி அதன் மூலமே அதை நாங்கள் கண்டறிந்தோம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த ஆழ்மன சக்தி என்பதை அவர் விவரிக்கிறார். சிஐஏனுடைய தலைவராக இருந்த ஸ்டான்ஸ்ஃபீல்ட் டர்னரை பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். அவரும் அது நடந்தது உண்மைதான் என்று அதை ஏற்றுக்கொள்கிறார். இதே அமெரிக்காவில் நடந்த ஒரு மற்றொரு சம்பவத்தின் சாராம்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நடுத்தர வயதுடைய ஒருவர்
அன்றாடம் தான் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரக்கில் பயணத்தை தொடங்குகிறார். காலையில் புறப்பட்டவர் மாலை இரவு வீடு வந்து சேரவில்லை. அவரை சார்ந்தவர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். காவல்துறை பலவாறு விசாரணை செய்கிறது. ஆனால் எந்த துப்பும் கிடைக்கல. அவரோடு பேசியவர்கள், அவர் தொடர்புடையவர்கள், அவர் செய்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டவர்கள் இப்படி பலவாறு யோசிக்கிறார்கள். பயணம் செய்த அந்த ட்ரக் எங்கேயாவது விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என பல இடங்களுக்கும் தகவல் தந்து பார்க்கிறார்கள். எந்த வடிவத்திலையும் ஒரு நூலளவு தகவலும் வந்து சேரலை. இதேனும் ஒரு தடயம் வேணும் இல்லையா? இப்போ இருக்காரா இல்லையா எதுவும் தெரியல. 16 மாதங்கள் கடந்து விட்டது. அது ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு. எந்த விஷயமும் இல்லை. அவர் மிஸ்ஸிங். இப்போ இருக்காரா இல்லையா தெரியாது. இப்போ அந்த விசாரணை குழுவில் இருக்கிற அந்த காவல் அதிகாரிக்கு ரொம்ப களைத்து போகிறார். மாற்று யோசனைக்கு உள்ளாகிறார். அந்த பகுதியில் ஒரு பெண்மணி விசேஷ சக்தி உடையவள் என்றும் வீட்டில் தொலைந்து போன பொருட்களை கண்டறியக்கூடிய சக்தி கொண்டவள் என்றும் சில பல ஆருடங்களை அவள் துல்லியமாக சொல்லக்கூடியவள் என்றும் ஜனங்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கோடு இருக்கிறார். சரி, நம்ம ஏன் போய் அவளை பார்க்கக்கூடாது? இவரும் தொலைந்து தானே போயிருக்கிறார். வேறு வழி தெரியாமல் அந்த பெண்மணியை போய் அந்த அதிகாரி சந்திக்கிறார். அந்த அம்மா ரொம்ப அலட்சியமாக என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இது மாதிரி காணா போயிருக்காருங்க, 16 மாதம் ஆகுது, எந்த தடையும் இல்லை, நீங்கள் ஏதாவது உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறார். எனக்கு 1 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நீங்கள் பொறுத்துக்க முடியும்னா 1 மாதம் கழித்து வந்து என்னை பாருங்கள், நான் ஏதாவது முயற்சி செய்கிறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரின்னு ரொம்ப களைப்போட வெளியில் வரார். மறுபடியும் அவருடைய தேடல் முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. மறுபடியும் போய் அந்த அம்மாவே பார்க்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரை தேடுறீங்களோ அவர் பயன்படுத்தின ஏதேனும் சில பொருட்களை எடுத்துகிட்டு வந்து என்னை மறுபடியும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் அவர் பயன்படுத்திய சில பொருட்கள், உடை, இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த அம்மா கையில் கொடுக்குறார். அந்த அம்மா அந்த பொருட்களை வாங்கி கையில் வைத்து கொண்டு சிறிது நேரம் ஒரு தியான நிலைக்கு தன்னை ஆட்படுத்தியவர்கள் சட்டென ஒரு சுயநலவு இழந்தவரைப் போல சாய்ந்து அதன் பிறகு மெல்ல வார்த்தைகளை உதிர்க்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் தேடி வந்தவர் இறந்து போயிட்டாரு, ஆனால் அவருடைய சவம் வந்து அவர் பயணம் செய்த வண்டியிலே தான் இருக்கு அப்படிங்கிறார். அப்படியா, எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறார். அது ஏதோ ஒரு அடியாள பள்ளத்தில் இருக்கு, இருட்டாக இருக்கு, ஒரு பள்ளத்தில் தான் இருக்கு, அந்த வண்டியிலே அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. எங்கேன்னு சொல்ல முடியுமா, எந்த பகுதியில் அப்படின்னு அந்த காவல் அதிகாரி ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கிறார். ஏன்னா இவ்வளோ காலம் எந்த தடையும் இல்லை, இந்த அம்மா இறந்து போயிட்டார், பாடி இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்க. மறுபடியும் யோசித்து சொல்கிறாங்க, தூரதேசமான ஒரு பகுதி தெரியுது, அங்கே வந்து கைவிடப்பட்ட ஒரு ரயில்வே ட்ராக் தெரியுது, அந்தாண்ட கொஞ்சம் சிகப்பு செங்கற்கள்லாம் நிறைய குவிந்து கிடக்கு, அந்த பகுதி தான் இது அப்படின்னு அவர் வந்து ஒரு வரைபடத்தை காட்டி எந்த பகுதின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க உத்தேசமாக ஒரு 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 பேனாவை எடுத்து ஒரு சதுரம் பண்ணி காட்டுறாங்க. இதில் தான்ப்பா இருக்குது அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாது அந்த இடத்தை அவர்கள் குறிப்பிடுகிற போது 1, 2, 4, 5 இந்த நம்பர்லாம் அதில் சம்மந்தப்படுது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த அதிகாரிக்கு சின்ன உற்சாகம் ஏற்படுகிறது. எந்த துப்பும் இல்லாத இடத்துல ஒரு சிறு துப்பு கிடைத்திருக்கிறது, போய் தேடி பார்ப்போம் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன காணிக்கையோ அதெல்லாம் கொடுத்து விட்டு அவர் வந்து தன்னுடைய தேடுதலை தொடங்குகிறார். அவங்க சொன்ன பகுதிகள்லாம் ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதிகள். இந்த மரணம் ஏன் அவர் வந்து மரணம் அடைந்தார்,
இவர் யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, கடத்திட்டு போனாங்களா அப்படின்லாம் கேட்குற போது, இல்லைப்பா அது மாதிரி இல்லை, அவரே தன்னை முடித்து கொண்டு விட்டார்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிற விஷயங்கள் பற்றி இப்போ சிந்திக்க வேண்டியதில்லை. இந்த இடத்த அவரை போய் பார்த்து அதை அங்கே இருக்கக்கூடிய அந்த லாரி அந்த பிரேதத்தை கைப்பற்றினா போதும். அங்கே போய் பார்க்குறாரு, இவருக்கு எந்த தடையும் தெரியல. அந்த அம்மா சொன்னது மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப வெட்ட வெளிகள் பகுதியாக இருக்குது, கண்ணு கட்டின தூரங்களில் எதுவும் இல்லை. மாற்றி மாற்றி தேடுறாரு, ஒரு 4-5 நாள் பார்க்குறாரு. அப்புறம் ரொம்ப களைத்து போய் தலையில் அடிச்சுக்கிறார். நம்ம பண்ண பெரிய முட்டாள்தனண்டா, இந்த காலத்தில் போய் நம்ம இதெல்லாம் நம்புறதாவது, எவ்வளோ டயத்தையும் இதையும் வேஸ்ட் பண்ணிட்டோம் செக் அப்படின்னு ரொம்ப தன்னைத்தானே நொந்துக்கிட்டு அவரோடு வந்த உதவியாளர்களோடு அவர் ஜீப்பில் ஏறி ஒரு சிகரெட்டு பற்ற வைக்கிறார். அந்த வண்டி பயணம் தொடங்குகிற போது எங்கேயோ வெட்ட வெளியில் தூரமாக பார்த்துக்கிட்டே வந்த ஒரு கண்ணில் திடீர்னு ஒரு சிகப்பு தெரியுது. அடா இரு நிறுத்து என்னன்னு பாரு அப்படின்னு பார்க்குறாரு. இறங்கிறாரு, ஒரு ஸ்கோப் வச்சு பார்க்குறாரு. அங்கே செங்கற்கள் ஏதோ செங்கல் உடைந்த சுவர் மாதிரியும் செங்கற்கள் குவிந்து கிடப்பது போலையும் ஒரு காட்சி தெரியுது. அந்த காட்சியை ஏதோ மறைத்தது மாதிரி மர செடி கொடிகள்லாம் இருக்குது. அந்த இடத்தை நோக்கி பயணித்து அங்கே அருகே போய் பார்க்கிற போது ஒரு கைவிடப்பட்ட தண்டவாளம் ஒன்று தெரியுது. அது மேலே நிறைய புதர் மாதிரி, கோரை பொருட்கள் மாதிரி பெரிய புதர் வளர்ந்துருக்கு. அதனால் சாதாரண பார்வைக்கு தெரியல, அங்கே போனோன்னு தான் தெரியுது. ஈடா அந்த அம்மா சொன்ன செங்கல் குவியல் கிடக்கிறது, ஒரு கட்ட சுவர்வெல்லாம் இடிந்த எப்பயோ கட்டி விட்டுட்டு போன ஒரு குடோன் மாதிரி, அது எல்லாம் இடிந்து சிதைந்து கிடக்கு. அதில் சிகப்பு வண்ணம் தான் இருக்குது. ஒரு கைவிடப்பட்ட தண்டவாளம் இருக்குது. இப்போ இங்கே தான் ஏதோ விஷயம் இருக்குது, இன்னும் ஆர்வமாக தேடுவோன்னு தேடுறாங்க. பார்த்தா அருகில் கைவிடப்பட்ட குவாரிகள்லாம் இருக்குது. ஒரு குன்று, சின்ன குன்று மாதிரி மேலே போகுது. அந்த குன்றை நோக்கி வாகனத்தை ஓட்டுறாரு. அப்போ அந்த பகுதிக்கான வரைபட விளக்கங்களை பார்க்கிற போது இது NH45க்கு அருகில் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறார். இப்போ அந்த அம்மா சொன்ன நம்பரில் 4-5 இதில் சம்மந்தப்படுது. இந்த தரைதளத்திலே இந்த குன்றை நோக்கி அவர் ஜீப்பு போய் நிற்கிது. அது நின்ன இடம் 2.1 கிலோமீட்டரில் அந்த உச்சியை போய் அடைகிறது. ஆக 2-1 வந்துடுச்சு. இறங்கி சுற்றி பார்க்குறாரு. அதல பாதாளமாக ஒரு பெரும் பள்ளம், சுரங்கம் தோண்டிய ஒரு பள்ளம் பெருசாக இருக்கு. முழுக்க நீர் நிரம்பி இருக்கிறது. ஒரு பெரிய குளம் போல காட்சி அளிக்குது. இதுதான்டா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். உடனே அரசு மூலமாக கடற்படைக்கு தகவல் தந்து கடற்படை வீரர்கள் அந்த நீரில் இறங்கி தேடுகிற போது 25 அடி ஆழத்தில் அந்த ட்ரக்கில் அமர்ந்தவாறு, பெல்ட் போட்டு அமர்ந்தவாறு அவருடைய சிதைந்த தேகமும் இருப்பதை கண்டறிந்தார்கள். இப்படி நடக்க இருப்பதை, நடந்ததை அதிநுட்பமாக எடுத்து சொல்லக்கூடிய பேராற்றல் வாய்ந்த சில மானுடர்கள் இந்த பூமி எங்கும் அவதரிக்கவே செய்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்தில் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலும் ஏதோ ஒன்றின் மூலமாக நமக்கு ஒரு வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கு இறைவன் இப்படியான மானுடர்களை படைக்கச் செய்கிறார். ரொம்ப காலத்திற்கு முன்பு தமிழகத்திலும் அப்படி ஒரு சிலரை அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். மதுரைக்கு பக்கம் என்று நினைக்கிறேன், ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் மனநல சிதைவுக்கு ஆளான அந்த இளைஞன், அவனிடம் ஒரு விசேஷ ஆற்றல் இருப்பதை சமூகத்தில் பலர் கவனிக்கிறார்கள். பரீட்சையில் இந்த நம்பர் பாஸ் ஆகுமா ஆவாதா, நம்பரை சொன்னால் சொல்லுவான். லாட்ரியில் நாளைக்கு எந்த சீட்டு ஜெயிக்கும், எது பரிசு பெறும், வரிசையாக ஒரு 7-8 சீட்டு ஜெயிக்கக்கூடிய சீட்டு நம்பர்களை சொல்லக்கூடியவனாக இருந்தான். முதல்ல பரிகாசமாக பார்த்தவர்கள் ரொம்ப கையெடுத்து கும்பிடும்படி ஆகிவிட்டது அவனிடம் இருக்கிற அந்த ஆற்றல். ஆனால் அவன் எதுக்கும் ஆசைப்படலை. அவன் தான் கொஞ்சம் மனச்சிதைவு இருக்க, குடும்பமும் ஏழ்மையான குடும்பம். அதனால் அந்த
பெற்றோர்களிடம் ஏதோ கொடுத்து அந்த பிள்ளையை சிலர் தங்கள் பால் எடுத்து, அதாவது கடத்தி கொண்டு போய் விட்டார்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கேயோ மதுரையில் ரூம் போட்டு வச்சுருந்தாங்க, அங்கே வச்சுருந்தாங்க. அவனுக்கு ஏதோ சாப்பாடு அது இதுன்னு கொடுத்து கொஞ்சம் மது பழக்கம் அப்படி ஏற்படுத்தி அவன் மாண்டு விட்டான் என்ற செய்தி தான் பின்னாடி ரொம்ப குறுகிய காலத்திலே இல்லாமல் போய்விட்டான். அதில் ஒரு மர்மம் இருக்குல்ல, ஒரு காலத்தில் செவி வழியாக வந்த செய்திகள் இது. அதே போல் இன்னொரு அபூர்வ மனிதர், எந்த வீட்டில் மாடு தொலைஞ்சாலும், நகை காணா போனாலும், திருட்டு நடந்தாலும் மிக துல்லியமாக யார் எடுத்தா எப்படி இருப்பான், எங்கே இருக்குது, இந்த பொருள் இப்போ எங்கே இருக்குது, அவன் என்ன சட்டை போட்டிருப்பான், இந்த அளவுக்கு சொல்லக்கூடியவர் இருந்து அவரிடம் தடுமாறக்கூடிய சில வழக்குகளுக்கு காவல்துறையே அவரிடம் துப்பு கேட்டதெல்லாம் கூட சொல்லப்படுவது உண்டு. ஆனால் பிற்காலத்தில் அவர் தன்னை ஏதோ காரணங்களால் மாய்த்து கொண்டு மறைந்து விட்டார் என்று சொல்லப்படுவது உண்டு. இப்படி பல இடங்களில் பலர் பற்றி கேள்விப்பட்டு பிரமித்திருக்கிறோம். அது ஒரு பெரிய ஆற்றல். அது இப்படியான சில விசேஷ ஆற்றலும் அது சார்ந்த மானுடர்கள் குறித்தும் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்தி பேசுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. சில வழக்குகள் பல வருடங்களாக விடை கிடைக்காமல் கிடப்பில் போட்டபடி இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடைசி வரை விடையே கிடைக்காமல் போன வழக்குகளும் இருக்கும். ஏதோ ஒரு நாள் அதுக்கு விடை தெரியும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஒரு அபூர்வமான ஒரு வழக்கு, யாருக்கும் ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு வழக்கு, நம்முடைய தமிழகத்தின் மூத்த அமைச்சராக விளங்குகிற KN நேரு அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு துர்மரணம் குறித்தது. அவருடைய சகோதரர் திருச்சி ராமஜெயம் அவர்கள் மர்ம மனிதர்களால் மாண்டு போனார். அவருடைய மறைவுக்கு எது காரணம், என்ன காரணம், அந்த கொலைபாதக செயலை நிகழ்த்தியவர்கள் யார், இதனால் அது நேர்ந்தது என்கிற பலவிதமான வினாக்களுக்கு எந்த விடையும் இதுவரை அறியப்பட முடியவில்லை. 2012 ஆண்டு மார்ச் மாதம் 28 அந்த துயர நிகழ்வு நடைபெற்று இன்றோடு 13 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கும் அதனுடைய வழக்கு விசாரணைக்காக பெரும் அதிகாரிகள், ஆய்வாளர்கள், காவலர்கள் என ஒரு 33 பேர் கொண்ட குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. CBI போன்ற பெரும் புலனாய்வு அமைப்புகளும் அதில் முயற்சித்து பார்த்து விட்டன. ஆனால் அப்படியே இருக்கிறது. இந்த வழக்குக்காக பல ஆயிரம் பேர்களை இதுவரை விசாரித்திருக்கிறதாக அறிய முடிகிறது. தமிழ்நாட்டுடைய ஒரு வழக்கு பல வியப்புகளை கொண்டதாக அமைந்திருப்பது இந்த ராமஜெயம் வழக்கு. இந்த வழக்கில் காவல்துறை என்றாவது ஒரு நாள் பெரும் வெற்றியை அடையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அவர்கள் கடின முயற்சியும் உழைப்பும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு மாற்று யோசனையை அவர்களுக்கு யாம் முன்வைக்கிறோம். இது போன்ற சில அபூர்வ சக்தி வாய்ந்த மானுடர்கள் நம்முடைய தேசத்திலும் இருப்பார்கள். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் இப்படி 4 மாநிலத்திலையும் தேடினாலே போதும். அப்படியான மானுடர்களை காவல்துறையினர் கண்டறிந்து இரகசியமான முறையில் அவர்களை அணுகி இதற்கு ஒரு வழிகாட்டுதல்களை கேட்கும் பட்சத்தில் ஒருவேளை மிக சாதாரணமாக இந்த கதவு திறக்க வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறது. இதில் 2 விதம் இருக்கு. ஒரு வகையினர் இறந்து போனவர்களை அழைத்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் பெரிய கெட்டிக்காரர்களாக பேர் பெற்றவர்களாக தேசம் முழுதும் சிலர் இருக்கக்கூடும். அவர்களை அணுகி அந்த ராமஜெயத்தினுடைய ஆத்மாவையே அழைத்து, ஏன்னா துர்மரணத்தில் அவர் முடிவு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த ஆத்ம சஞ்சாரம் ரொம்ப எளிதாக பிடிபடும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த ஆத்மாவை அழைத்து பேசுவது
அந்த வித்தை தெரிந்தவர்களுக்கு மிக எளிதாக அமையும் என்று எண்ணுகிறோம். அப்படி அந்த ராமஜெயத்தினுடைய ஆத்மாவை அழைத்து, என்ன நடந்ததுப்பா, யார் இதில் ஈடுபட்டா, இதில் ஈடுபட்டவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குற பட்சத்தில் அதுவே வழிகாட்டக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அன்றைக்கு நிகழ்ந்த நிகழ்வு எப்படிப்பட்டது, அதில் ஈடுபட்டவர்கள் யார், அவர்களுடைய சில விவரங்களை கேட்கிற போது மிக சரியாக சில நேரங்களில் ஊர் பேர், அன்றைக்கு அணிந்திருந்த சட்டை உடை உட்பட சொல்லும் அமைப்பு சில தேவதா சக்திகளை கை கொண்டவர்களுக்கு சாத்தியமானது. அதனால் இப்படியான ஒரு சில முயற்சிகளையும் கூட இந்த புலனாய்வு குழுவினர் கையாளும் பட்சத்தில் வெகு விரைவாக இந்த தேடலுக்கான ஒரு முடிவும் முற்றுப்புள்ளியும் கிடைக்கும் என்று எம்முடைய ஒரு தாழ்மையான கருத்தை முன்வைத்தே இந்த நிகழ்வுகளை நாம் எடுத்துக் கூறினோம். ஹரி ஓம் மகா